Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளாவும் ஆனா அதே சமயத்துல டேஸ்டான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். அது நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லைசஸா. நான் இங்க காமிச்சிருக்கேன் எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு பாருங்க. இத நல்லா தண்ணியில அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுருங்க. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாழைக்காவை சேர்த்துடலாம். வாழைக்காவை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருங்க. ரொம்ப அடி பிடிக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. வாழைக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கோம், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப, அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி வேகிற வரையும் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.